ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக சட்டுன்னு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். உடம்புக்கும் ஹெல்த்தியான ஸ்வீட் இது. நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். முடிஞ்ச வரலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருள் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் அப்படியே உருகட்டும். பாருங்க, நான் கொஞ்சமாக முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த நெய்யில் போட்டு முந்திரி வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். முந்திரி லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துடுச்சு, எடுத்துடலாம். நம்ம நெய் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி இதோட கூட பாதாம் போடலாம், பிஸ்தா போடலாம், திராட்சை போடலாம். திராட்சை போட்டால் கூட லைட்டாக புளிப்பாக தெரியும். திராட்சை வேண்டாம். பாதாம் பிஸ்தா இதெல்லாம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு போடலாம். நான் இன்றைக்கி வெறும் முந்திரி மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போது இதே நெய்யில் நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன். வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட வெள்ளை அவல் தான் இருக்குது. வெள்ளை அவல், அந்த சிகப்பு அவல் எது இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் அளந்துக்கிட்டேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு அளந்துக்கிட்டேன். மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்றவங்க இந்த மாதிரி டம்ளர் கிண்ணம் எதில் வேணாலும் அளந்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் இந்த அவலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அவல் நான் சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால தான் அப்படியே கொட்டிட்டேன். அதில் லைட்டாக அந்த தவிடு 1-2 தவிடு இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதில் இருக்காது. சுத்தமான அவல் தான். நல்லா மொறுன்னு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அவலை நல்லா வறுத்துக்கணும். நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் வறுக்கணும். அதிகமாக வச்சுட்டா அவல் தீஞ்சிரும், சரியாக வறுப்படாது. அவல் அந்த பச்சை வாசனை வரும். அதனால் ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், அவல் நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா அப்படியே பொரிஞ்சு வந்திருக்கணும். அவல் மொறுன்னு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, அவலை பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிசாக அரைச்சிடலாம். பொடி பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். இப்போ அவல் வறுத்தோம் இல்லைங்களா, அதே கடாயில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம எந்த கப்பில் அவல் எடுக்கணுமோ அதே கப்பில் நம்ம தண்ணி அளந்து 1.5 கப்பு, 1 கப் அவலுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கலாம். 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அதே கப்பில் 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை, ஒயிட் சுகர் 1 கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன். நம்ம அவல் எதில் அளக்கிறோமோ அதிலே அளந்து எடுத்துக்கணும். 1 கப்பு அவல், 1 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு தண்ணி. இப்போது சர்க்கரையை போட்டுடலாம் தண்ணியில். சர்க்கரை லைட்டாக கரைஞ்சால் மட்டும் போதும். இதுக்கு பாகெல்லாம் இது பாக்கு பதம்லாம் பார்க்கணுன்னு இல்லை. சர்க்கரை கரைஞ்சால் போதும். இதிலே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். சர்க்கரையிலே போட்டுக்கலாம். ஏன்னா எந்த ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டால் தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா வாசனைக்காக தான். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அல்வா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இதிலே ரெட் கலர் ஃபுட் கலர் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிகப்பு அல்வா, நம்ம அல்வா தான் செய்கிறோம். அது அல்வா ரெட் கலரில் இருக்கணும்.
அதனால் ரெட் கலரில் போட்டுக்கிறேன். என்றைக்கோ ஒரு நாளில் நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அதனால் ஃபுட் கலர் சேர்க்கறதுனால தப்பே இல்லை, சேர்த்துக்கலாம். பாருங்கள், சக்கரை கரைஞ்சி தண்ணி கொதிக்குது. ஸ்டவ்வை வந்து சுத்தமாக ஸ்லோவாக வச்சிடலாம். வச்சுட்டு அவளும் வந்து பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம பொடி பண்ண அவளை வந்து இந்த சக்கரை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிட்டே இருக்கணும். ஒரு கையில் கொட்டிக்கிட்டே ஒரு கையில் கிளறணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். அது நமக்கு கொட்டும்போது வாட்டம் வராது தான். கொட்டிட்டு வேணால் இந்த உருண்டையாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். கட்டி கட்டியாக இருந்ததெல்லாம் உடச்சி விட்டுடலாம். எனக்கு அந்த கரண்டியால் வாட்டம் வரலன்ட்டு நான் வேறு கரண்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட்டியை உடச்சி விடுறதுக்கு இதுதான் கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருக்கும். நம்ம ஒரு கையில் கொட்டிக்கிட்டே கிளறிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி உருண்டை வராது. அது சிலவங்களுக்கு வாட்டம் வராது தான். எனக்கு பாருங்க, நல்லா அல்வா வந்து கெட்டியாகிட்டு வருது. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக மணமாக இருக்குது. ஏன்னா அவள் நம்ம நெய்யிலே நல்லா வறுத்துட்டோம். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். அவள் அல்வா வந்து நல்லா வாசனையாக இருக்குது. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அவள் வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா அந்த நெய்யெல்லாம் அல்வாவில் ஒன்றா உறிஞ்சிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப லேட்டாலாம் ஆகாது செய்யறதுக்கு. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இந்த சிகப்பாவெல்லாம் செஞ்ச இந்த மாதிரி நமக்கு கலர் வராது. அது கலர் வந்து வேறு மாறிடும். சிகப்பு நம்ம என்ன தான் ஃபுட் கலர் போட்டாலும் அது கலர் மாறிடும். இந்த அவல்லையும் செய்யலாம், வெள்ளை அவல்லையும் செய்யலாம். வெள்ளை அவல் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, வெள்ளை அவலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். போதும், நெய் வந்து போதும். அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவல் அல்வா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாகி அவல்லாம் வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான அவல் அல்வா ரெடி. நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சலைங்களா, அதை போட்டுடலாம். போட்டுட்டு கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், அல்வா ரெடி. பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக அவல் அல்வா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சலாம், ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அவல், சிகப்பு அவல், வெள்ளை அவல், எந்த அவல் இருந்தாலும் செய்யலாம். ஆனால் இதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் போடாதீங்க, ஒயிட் சுகர் தான் நல்லாயிருக்கும். நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் செஞ்சு இதெல்லாம் சாப்பிடுவோம். நம்ம டெய்லி சாப்பிட போகிறதில்ல. அதனால் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஒயிட் சுகர் போட்டு தாராளமாக சாப்பிட்லாம். இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.